சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மார்ச் 8 உலக மகளிர் நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், சாவித்ரிபாய் பூலே, ரமாபாய் அம்பேத்கர், அன்னை மீனாம்பாள் ஆகிய பெண் ஆளுமைகளின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பாலின சமத்துவத்தை வென்றெடுப்போம் என்று கட்சியின் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். ஆணாதிக்கம் மேலோங்கியுள்ள சமூக கட்டமைப்பில் பாலின சமத்துவத்தை தவிர்க்க முடியாத பெரும் சவாலாக உள்ளது. இதனை எதிர்கொள்ள மகளிரை அரசியல்படுத்துவதும். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மகளிர் யாவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் என்றும் பாலின சமத்துவத்தை வென்றெடுக்க இந்நாளில் உறுதியேற்போம் என தெரிவித்தார். மேலும் மும்மொழி கொள்கை பிரச்சினையில் பாஜக தேவையற்ற பிரச்சினையை ஏற்படுத்தி வருகிறது என தெரிவித்த அவர், மாணவர்களுக்கு சாக்லேட் கொடுத்து கையெழுத்து வாங்குவது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மகளிர் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாலின சமத்துவம் என்பது உலகம் தழுவிய அளவில் இருக்கிற மிகவும் முதன்மையான ஒரு சிக்கலாக இருக்கிறது, சவாலாக இருக்கிறது. கடந்த சில நூற்றாண்டுகளாக இந்த பாலின சமத்துவம் குறித்த உரையாடல்கள் உலகம் தழுவிய அளவில் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவிலும் அது இன்றைக்கு வலுவடைந்திருக்கிறது. நமது அரசமைப்பு சட்டம் பாலின சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் கல்வி, வேலைவாய்ப்பு மட்டுமின்றி அரசியல் அதிகாரத்திலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற குரல் ஓங்கி ஒலித்து நீடித்து வந்த நிலையில் கடந்த 2023 பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேறியிருக்கிறது. அதனை விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும், வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த ஆவண செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. பாலின சமத்துவம்தான் உண்மையான சமூக சமத்துவமாக அமையும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டி வருவதோடு 50 விழுக்காடு அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஏற்கனவே பல நிகழ்வுகளில், மாநாடுகளில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். இன்றைக்கும் அதை ஒரு கோரிக்கையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைக்கிறோம். மும்மொழி கொள்கை தொடர்பான பிரச்சனையில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தேவையற்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதற்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை நடத்துவது, என்னவென்று விளக்கி சொல்லாமலேயே மாணவ செல்வங்களிடம் போய் பிஸ்கட், சாக்லேட் போன்றவற்றை கொடுத்து கையெழுத்து வாங்குவது போன்ற நடவடிக்கைகள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியவையாக உள்ளன. மேலும் வட மாநிலங்களில் 3 மொழி கொள்கை என்ற பேச்சே இல்லாத போது தென்னிந்திய மாவட்டங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டில் மும்மொழி என உயர்த்துவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல எனவும், மொழியின் பெயரால் நாட்டின் பன்மைத்துவத்தை சிதைத்து பாஜக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். வட இந்திய மாநிலங்களில், குறிப்பாக இந்தியை தாய்மொழியாக கொண்ட
மக்களிடையே இருமொழி கொள்கையே நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அங்கேயெல்லாம் 3 மொழி கொள்கை என்ற பேச்சே இல்லை. தென்னிந்திய மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப 3 மொழி என்கிற குரலை இவர்கள் உயர்த்துவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. தமிழ் மொழி உலகின் தலை சிறந்த மொழிகளுள் ஒன்று, முதன்மை மொழிகளுள் ஒன்று, நீண்ட நெடிய பாரம்பரியமுள்ள ஒரு மொழி, அனைத்து செல்வங்களும் குவிந்துள்ள ஒரு மொழி. அத்தகைய மொழியை காலப்போக்கிலே சிதைப்பதற்கான ஒரு முயற்சிதான் இந்தியை கட்டாயமாக்குவது. எந்த சூழலிலும் அதற்கு தமிழ்நாடு இடம் கொடுக்காது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் நர்சோனை, மாநில துணை செயலாளர்கள் சென்றோலை, சிற்றரசி, மங்கையர்கரசி, சுடன்மொழி, ரோசி, செல்வி முருகன், மகளிர் விடுதலை இயக்க திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர்கள் வளர்மதி, கடல்விழி, வள்ளி அருண், ஸ்ரீஜா, ரூபகானந்தா, செந்தமிழ் செல்வி, ஜான்சிராணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மேலவீதி பெரியார் சிலை அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நாகராணி, மாநில நிர்வாகிகள் ஜவஹர், குறிஞ்சி விளவன், சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம், பரங்கிப்பேட்டை நகர செயலாளர் அண்ணாமலை, பெருமாத்தூர் பழனி, முன்னணி நிர்வாகி கண்ணன், மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் அனிதா, கிருஷ்ணவேணி, அரும்பு, ராசாத்தி, இந்திரா காந்தி, எஸ்தர், காந்தா, விஜயலட்சுமி உள்ளிட்ட மகளிர் அணியை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் ஒன்றிய புத்தேரி கிராமத்தில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் ஒன்றிய குழு உறுப்பினர் ரேகா ஸ்டான்லி தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி மாநகர மாவட்ட செயலாளர் மதியாதவன் மற்றும் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தீவா எழிலரசு ஆகியோர் முன்னிலையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட துணைச் செயலாளர் மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் விளவன், காஞ்சிபுரம் நகர செயலாளர் பாலாஜி, நகர பொருளாளர் வினோத்குமார், தொகுதி செயலாளர் ஸ்டான்லி, ஒன்றிய துணைச் செயலாளர் ஆட்டோ பாட்ஷா, விநாயகம், கனகராஜ் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆகியோருக்கு வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. எழுச்சி தமிழர் வாழ்கவே. எழுச்சி தமிழர் வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. எழுச்சி தமிழர் வாழ்கவே. எழுச்சி தமிழர் வாழ்கவே. வெல்க வெல்க வெல்கவே. வெல்க வெல்க வெல்கவே. விடுதலை சிறுத்தைகள் வெல்கவே. விடுதலை சிறுத்தைகள் வெல்கவே. மதுரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூய்மை பணியாளர் இயக்கம் சார்பில் உலக மகளிர் தின விழா கொண்டாட்டம் மதுரை மாநகராட்சி 4வது வார்டு பார் கவுன்சிலில் நடைபெற்றது. தூய்மை பணியாளர் இயக்க மாவட்ட அமைப்பாளர் பூமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசுமுத்து பாண்டியன், தீபம் சுடர்மொழி, மண்டல தலைவர் வாசுகி, 4வது வார்டு மாமன்ற உறுப்பினர் நந்தினி ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளர்கள் அனைத்து மகளிருக்கும் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் விசிக மகளிர் விடுதலை இயக்கம் மாநில செயலாளர் புளியம்மாள், முத்துமேரி, பேச்சையாத்தா செல்வி ராக்கு, அழகுமணி, சோழையப்பன், சந்திரன், முனியாண்டி ராக்கு, மகேஷ், ராஜ்குமார், நாகராஜ், முத்துக்குமார், பாலமுருகன், முத்து கணேஷ், மாரிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தில் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள வானமாதேவி கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ், வாய்ப்பாடு, பேனா, பென்சில், கிரையான்ஸ் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒன்றிய துணை செயலாளர் சவிதா ஒருங்கிணைப்பில் மாவட்ட அமைப்பாளர் வானமாதேவி ராஜா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார். இதில் மாவட்ட செயலாளர் மணவாளன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன், மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் பூசமணி, உமாபதி, கவிதா, கீதா, சிவபிரியா, இன்பவள்ளி, வேல்விழி, பரமசிவம், சேனாபதி, செந்தில், மாமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வானமாதேவியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு பள்ளி உபகரண பொருட்களை
விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒன்றிய துணை செயலாளர் சகோதரி சபிதா அவர்களுடைய ஏற்பாட்டில் தம்பி வானமாதேவி ராஜா அவருடைய ஒருங்கிணைப்பில் வானமாதேவி பள்ளிகளுக்கு பள்ளி உபகரண பொருட்களை இன்று வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக தலைமையேற்று அண்ணன் ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம் அவர்களும் தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன் அவர்களும் மகளிர் அணியினுடைய மாவட்ட துணை செயலாளர் அக்கா பூசுமணி அவர்களும் ஒன்றிய செயலாளர் கவிதா அவர்களும் ஒன்றிய செயலாளர் உமாபதி அவர்களும் ஒன்றிய துணை செயலாளர் கீதா அவர்களும் சகோதரி சிவபுரி அவர்களும் இந்த கவிதா சொல்லி அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து மிக்க நன்றியினை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் சர்வதேச மகளிர் தினம் திருவையாற்றில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொருளாளர் கண்ணகி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மார்ச் 29ஆம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறும் மகளிர் விடுதலை இயக்க மாநாட்டில் திரளானோர் பங்கேற்பது என உறுதியேற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் மலர்கொடி, சிவசக்தி, சித்ரா, சுகன்யா, சுபத்ரா, மணிமேகலை, ஜோதி, கார்த்தி, கவியரங்கம், மாவட்ட பொருளாளர்கள் விடுதலை வேந்தன், கவிஞர் ராசேந்திரன், கவி, மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன், தமிழ் வளவன், நெப்போலியன், திருமாறன், ஒன்றிய செயலாளர் துரை, பிரபு, தென்னவன், முருகானந்தம், அரசு வணங்காமுடி, அழகு, அம்பிகாபதி, வயலூர் பரத், நாகத்தை வினோத், செந்தில் சிலம்பரசன், ரமேஷ், ராஜ்குமார், நகர செயலாளர்கள் ஷேக் ஹுசேன், சுரேஷ் கார்த்திக் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மேற்கு மாவட்ட மகளிர் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தஞ்சை மேற்கு மாவட்டத்தில் உள்ள பேராசிரியர் முனைவர் கண்ணகி தலைமையில் அமைந்திருக்கின்ற தஞ்சை மேற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர்கள் ஒன்று திரண்டு இன்று 100க்கும் மேற்பட்ட மகளிர் அணி அமைப்பினரால் இன்று திருவையாறில் இந்த மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொண்டாட்டத்தில் வாழ்த்தரங்கம், கவியரங்கம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மார்ச் 29ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கும் தலைவர் தலைமையில் நடைபெற இருக்கும் மகளிர் தின விழாவில் தஞ்சை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் அனைத்து ஒன்றியங்களிலிருந்தும் அனைத்து மகளிர் அணி ஒன்றிய அமைப்பாளர் தலைமையில் திரளாக கலந்து கொள்வதென இந்த கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். திருவாரூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மாநில துணைச் செயலாளர் முத்தமிழ்ச்செல்வி தலைமையில் மைய மாவட்ட செயலாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் சுகன்யா ஒருங்கிணைப்பில் மகளிர் தின விழாவினை கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் கவிதா சேகர் மற்றும் மகளிர் அணியினர் கிரிஜா, அமுதவள்ளி, கலாவதி, செல்வி, கலா பவுலின் மற்றும் நிர்வாகிகள், நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் என்.டி. முரசு, முன்னாள் மாவட்ட செயலாளர் மா வடிவழகன், மருத்துவர் அணி மாநில செயலாளர் தாமரையார், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சீமா மகேந்திரன், வீரகுமார், ஒன்றிய பொறுப்பாளர்கள் தாமரை செல்வன், மகா மதியழகன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,